நீலகிரி மாவட்டம் கடநாடு பகுதியில் படுகரின மக்களின் அறுவடை திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. தெவ்வப்பா என்று அழைக்கப்படும் அறுவடை திருவிழாவில் 33 கிராமங்களைச் சேர்ந்த படுகர் இன மக்கள் பங்கேற்றனர். பசுவிடம் இருந்து கறக்கப்பட்ட பாலை ஊர்வலமாக எடுத்து வந்து ஹிரியோடையா கோவிலில் அபிஷேகம் செய்தனர். கோவில் வளாகத்தில் பாரம்பரிய முறைப்படி நடனமாடி இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவித்தனர். உடனடியாக தங்களது எல்லை மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக தாய்லாந்தும் கம்போடியாவும் ஒப்புக்கொண்டதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் இரு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியாவிற்கு இடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். கம்போடிய பிரதமர் ஹூன் மானெட் மற்றும் தாய்லாந்து தற்காலிக பிரதமர் பும்தம் வெச்சயாசாய் சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதை அடுத்து நள்ளிரவு 12 முதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் முடிவுக்கு வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை இரு நாட்டு ராணுவ தளபதிகளும் சந்திக்க உள்ளனர். இமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பெற்றோரை இழந்த பிறந்த 10 மாதங்களேயான குழந்தை நீதிகா இமாச்சலின் குழந்தை என அறிவிக்கப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அக்குழந்தையின் கல்வி மற்றும் இதர செலவுகளுக்கு அரசே உதவி செய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.